இதில் வெறும் 200 கேலரிஸ் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பக்கம் வரும். இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் சுத்தமாக போயிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு போல இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரோசன் பனானாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் ஆஃப் சாக்லேட் வே ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப முக்கியமான மேட்ரு. கரெக்டாக 30 to 40 ml மட்டும்தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணோன்னா ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் தூக்கி உள்ளே போட்டு ஜாரை மிக்சியில் எடுத்து வச்சு நல்லா கரன்னு அரைச்சிங்கன்னா ஒரு மிக்ஸு வரும். அந்த மிக்ஸை எடுத்து குட்டி பவுலில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தரமான ஐஸ்கிரீம் ரெடி. ஃபாலோ பண்ணிக்கோங்க.